ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். சில்வர் கிரஸ்டோட பவுடர்ட் கிரைண்டர் தான் வாங்கியிருக்கேன். அதோட ஹானஸ்டான ரிவ்யூவும் டெமோவும் சொல்லியிருக்கேன். வீட்லேயே ஈஸியாக மாவு மசாலாலாம் அரைச்சிடலாம். ஒரு ஸ்பெஷலான அரபிக் ரெசிபியும் சொல்லியிருக்கேன், மர்கூக்கா. சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சில்வர் கிரஸ்ட் பிராண்டு, அதோட பவுடர் கிரைண்டர் தான் வாங்கியிருக்கேன். இது 1000 வாட் பவரு. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கணுன்னா வீட்டிலையே சூப்பராக மசாலா அரைச்சிக்கலாம். இந்த பவுடர் கிரைண்டர் இப்படி தான் இருக்கும். இதில் நிறைய சைஸில் இருக்குது. இது சின்னது. இதில் 100லேருந்து 150 கிராம் போட்டு அரைச்சிக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். வீட்லேயே அரைச்சது நம்மளுக்கு மன திருப்தியாகவும் இருக்கும். இந்த மெஷினோட சேர்த்து இந்த ப்ரஷ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரஷ்ஷும் இன்னொரு பிளேடும் கொடுத்துருக்காங்க. இது நான் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன். ஒன்று ஒன்றா போட்டு நான் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். 150 கிராம் மிளகு சேர்த்து அரைச்சி காமிக்கிறேன். மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணி அரைக்கணும். சவுண்டோடு வைக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், அரைஞ்சிருச்சு. நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரியே சூப்பராக அரைஞ்சிருக்கு. நம்ம சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம். இட்லி பொடி, சாம்பார் மசாலா, ரசம் மசாலா எல்லாமே அரைச்சிக்கலாம். எவ்வளோ நைஸாக அரைச்சி வந்திருக்கு பாருங்கள். அரைச்சிட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கு தான் இந்த ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இந்த மிஷின் ரொம்ப ஹெவி வெயிட்டாலாம் இல்லை, ஹேண்டியாக தான் இருக்குது. அடுத்தது ஜீரகம் போட்டு காமிக்கிறேன். இந்த அளவு தான் ஜீரகம் இருந்துச்சு, அதை போட்டு அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தடவை பட்டன் ப்ரெஸ் பண்ணி அரைக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை பட்டன் ப்ரெஸ் பண்ணி அரைச்சிட்டா நல்லா நைஸாக வருது. இதுவும் நைஸாக சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு. உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். அடுத்தது காஷ்மீரி மிளகாய் எடுத்து அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு எப்போல்லாம் மசாலா தேவைப்படுதோ எடுத்து அரைச்சிக்கலாம். சூப்பராக எடுத்து அரைச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். மிளகாயும் சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா நைஸாக இருக்குது. மசாலாலாம் அரைச்சிட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துடணும். கழுவிட்டு தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி பீன்ஸ் சேர்த்துருக்கேன். காஃபி பவுடரும் ஈஸியாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், குவான்டிட்டி கொஞ்சம் கூட போட்டேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. 100லேருந்து 150 கிராம் போட்டால் போதும், அதுக்கு மேலே போட வேணாம். கொஞ்சம் கூட போடக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கும். இது நான் 1/4 கிலோ போட்டிருந்தேன். பாதி தனியாக எடுத்து வச்சுட்டு அரைச்சும் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொரு பாதி போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்னும் நான் அரிசிலாம் அரைச்சி பார்க்கல. அரிசிலாம் அரைச்சி பார்த்தேன்னா இன்னொரு வீடியோவாக போடுறேன். நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு. நல்லா ஃபாஸ்ட்டாகவும் அரைஞ்சி வருது. இது காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது ஜீரகத்தூள், மிளகுத்தூள், காஃபி பவுடர், இது எல்லாமே செமையாக அரைஞ்சி வந்திருக்கு. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இது வாங்கினது நல்லா திருப்தியாக இருக்குது. அரேபியன் ரெசிபி
மர்கூக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது டின்னருக்கும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், லஞ்சுக்கும் சாப்பிட்லாம். இது ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வேறு எங்கேயும் இருக்காது, அரபிஸ் தான் செஞ்சு விற்பாங்க. அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளியும் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இல்லை பிரியாணி மசாலா ஏதாவது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். சிக்கன் ஸ்டாக் 2 பீஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். 2 பச்சை மிளகாயை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஏதாவது ஃபெஸ்டிவல் போட்டால் இந்த ரெசிபி இருக்கும், கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவோம். இதை எப்படியாவது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கை இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கணும். கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாதி கேரட் சேர்த்துக்கணும். பீன்ஸு சேர்த்துக்கோங்க. இதில் கூசாவும் சேர்த்துக்குவாங்க, அது எங்களுக்கு ஒத்துக்காது, அதனால் நான் சேர்க்கல. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். முள் இல்லாத சிக்கனு 1 கப் சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக விடணும். காயெலாம் வெந்து வரணும். இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா காயெலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் ஸ்பெஷலாக சேர்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, குப்பூஸ் தான். 2 குப்பூஸ் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கணும். இதை எல்லாத்தையும், காய்கறிலாம் வெந்துருச்சு, சிக்கனும் வெந்துருச்சு. இப்போ குப்பூசு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன், எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குப்பூசை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மர்கூக்கா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது சைட் டிஷ் கிடையாது, இது மெயின் டிஷ். இது அப்படியே சாப்பிட வேண்டியது தான்.
கொஞ்சமாக சாப்பிட்டா கூட நல்லா வயிறு ஃபுல்லாயிரும். இது 3லேருந்து 4 பேர் வரையும் சாப்பிட்லாம் இந்த அளவில். மர்கூக்கா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பவர் கிரைண்டரும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.